ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் தமிழில் இந்த வருஷம் வெளியான சரண்டர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களில் சிலருக்கு இப்படி ஒரு படம் வந்தது தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இது ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படம். இந்த கதையில் தேர்தல் நேரத்தில் ஒப்படைக்கப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகானுடைய துப்பாக்கி தொலைஞ்சு போகுது. ஆனால் இதோடைய செயின் ரியாக்ஷனாக அடுத்தடுத்து நடக்கிற எதிர்பாராத ட்விஸ்ட்டுகள், அந்த துப்பாக்கி கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா சேனலுக்கு உபயோகமாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோடைய ஆரம்பத்திலேயே கட்சிக்காரங்கெல்லாம் மக்கள்கிட்ட ஓட்டு போட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5-6 நாட்கள் தான் இருக்குது. அதனால தான் பிரச்சாரம் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போது திருமழிசை ஸ்டேஷனுக்கு அர்ஜுன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ட்ரைனிங் எஸ்ஐ ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் தான் அந்த கதையோட ஹீரோ. இந்த கேரக்டரில் பிக் பாஸ் புகழ் தர்ஷன் தான் நடிச்சிருப்பாரு. இதே ஸ்டேஷனில் ரைட்டராக ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. இவர் பேர் மூர்த்தி. இவர் ரொம்ப சீனியர். இன்னும் 6 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிற ஒரு நேர்மையான மனுஷன். ஆனால் இவருக்கு வயது மூப்பு காரணமாக சின்ன சின்ன ஞாபக மறதி பிரச்சனைகளும் இருக்குது. அப்போது அந்த ஸ்டேஷன் லிமிட்டில் வாழ்கிற சினிமா நடிகர் மன்சூர் அலிகான் அங்கே வராரு. இந்த படத்தில் இவர் தன்னுடைய கதாபாத்திரத்திலே நடிச்சிருப்பார். தேர்தல் வரப்போகிறதால என்னுடைய லைசன்ஸ்டு கன்னை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும், அதுதானே ரூல்ஸு, அதுக்கு தான் சார் வந்தேன்னு சொல்ல, இங்கே இருக்க இந்த ரைட்டர் மூர்த்தியும் கொடுங்க சார்னு சொல்லி மன்சூர் அலிகானுடைய துப்பாக்கி, அதோடைய தோட்டா, மேகசின் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. துப்பாக்கி மாடல் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணிக்கிறாரு. அப்போ மன்சூர், சார் எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு துப்பாக்கியை தந்துடுவீங்கல்ல, எனக்கு நார்த் இந்தியாவில் ஒரு படம் ஷூட்டிங் இருக்குது, என்னுடைய பாதுகாப்புக்கு துப்பாக்கி வேணும்னு கேட்குறாரு. ஆனால் இந்த ரைட்டரோ, இல்லை சார், கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் துப்பாக்கியை திரும்ப ஒப்படைக்க முடியும், எங்கள் டியூட்டி அந்த மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல, மன்சூரும் சரி சார் என்னமோ பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அந்த நேரம் பரபரப்பாக ஒரு செய்தி ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு மந்திரி பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்திலிருந்து ஒரு பொண்ணு மந்திரி மேலே செருப்பு வீசியிருக்காங்க. இதை பற்றி இந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு ஏட்டு பேசிகிட்டு இருக்காரு. செருப்பு வீசின பொண்ணை கண்டுபிடிச்சி ஆகணும்னு மந்திரி தரப்புலேருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர். அது நம்ம ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே வரதால நம்ம தலை தான் உருள போகுதுன்னு பேசிகிட்டு இருக்க. அப்போ இந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு லேடி எஸ்ஐ எங்கே வராங்க. இந்த ஏட்டை கூப்பிட்டுக்கிட்டு ட்ரைனிங் எஸ்ஐயான நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு ரவுண்ட்ஸுக்கு போகிறாங்க. கட் பண்ணால் கனகுன்னு சென்னையில் பீக்கில் இருக்க ஒரு ரவுடியை காமிக்கிறாங்க. இவனுக்கு அரசியல் கட்சியோடையும் தொடர்பு இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தேர்தலில் இல்லீகலாக பணம் பட்டுவாடா செய்வாங்க இல்லையா, எந்தெந்த தொகுதிக்கு எவ்வளோ பணம் பிரித்து கொடுக்கணும்னு இவங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக தான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் கனகு கூடவே இருந்து துரோகம் பண்ண ஆள் ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்றான். அவனை கொடூரமாக தண்ணிக்குள்ளே முக்கி சாகடிக்கிறான். இவன் ரொம்ப பயங்கரமானவன். இந்த கணக்குக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு நிறைய பேர் கூட இருந்தாலும் இவனுக்கு கூட பிறந்து தம்பி ஒருத்தன் இருக்கான், இவன் தான் அது. ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா மண்டையில் கலரு, காதில் தோடு, கிழிஞ்ச பேண்ட்டு, சட்டுன்னு இப்போத்தைய ட்ரெண்டில் இருக்கேன்னு வித்தியாசமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. கணக்குக்கு இது சுத்தமாக பிடிக்காது. ஏண்டா உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனாலும் இப்படி சில்லறத்தனமாக பவுடர் விற்கிறது, கள்ளத்துப்பாக்கி விற்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடா ட்ரெஸ் இது, பொண்ணு மாதிரி மண்டைக்கு கலர் அடிச்சிருக்க, கூட பிறந்து தம்பிங்கிறதால தான் உன்னை கூட வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு அடி விட கணக்கு தம்பிக்கு அண்ணன் மேலே செம காண்டாகுது. ஆனால் அண்ணனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியல. இப்போ தொகுதி வாரியாக அரசியல்வாதியோட பணத்தை எல்லாம் பிரித்து கனகு குரூப்பு சென்னையில் இருக்க நிறைய ஏரியாவுக்கு பட்டுவாடா செஞ்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஸ்டேஷனை சேர்ந்த அந்த லேடி எஸ்ஐ, ட்ரைனிங் எஸ்ஐயான நம்ம ஹீரோ மற்ற ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு ரவுண்ட்ஸுக்கு போகிறாங்க. அந்த நேரம் ஒரு ஹோட்டலில் ஒரு குடிகாரன் ஒரு சிங்கிள் மதரான ஒரு அம்மா கிட்டேயும் அவங்க பையன்கிட்டையும் கொஞ்சம் எசக புசக சைகை காமிச்சு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ அதை கவனிக்கிறாரு. தப்பு அந்த குடிகாரன் மேலே தான் தெரிஞ்சு தட்டி கேட்கலான்னு போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ ஸ்டேஷனில் இருக்க இந்த லேடி எஸ்ஐயோ இங்கே வாமான்னு அந்த லேடியை கூப்பிடுறாங்க. ஸ்டேஷனில் ஒன்று விசாரிக்கணும், வந்து வண்டியில் ஏறுன்னு அவங்களே அவங்க பையனையும் கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும், மேடம் அவங்க மேலே தப்பு இல்லை, அந்த குடிகார மேலே தான் தப்புன்னு சொல்ல, நான் டியூட்டிக்கு சேர்ந்து 20 வருஷம் ஆகுது, நீ சேர்ந்து ஒரு 3 மாதம் இருக்குமா, எனக்கு பாடம் எடுக்காத, வாயை மூடிட்டு சொன்னதை செய்யின்னு அடக்கிடுறாங்க. கட் பண்ணால் வர்கீஸ் அப்படின்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் வேறு யாரும் இல்லை, கனகுன்னு ஒரு ரவுடி இருந்தான் இல்லையா, அவனுக்கு ரொம்ப நம்பிக்கையான ரைட் ஹேண்டு. இந்த வர்கீஸ் பார்த்தீங்கன்னா 10 கோடி பணத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த ஏரியாவில் வில்லியம்ஸ்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், அவர்கிட்ட கொடுக்குறான். ஏன்னா போலீஸ் வண்டியை யாரும் செக் பண்ண மாட்டாங்க, பணத்தை வேறு ஏரியாவில் பட்டுவாடா செய்யணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த போலீஸ்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் அந்த ஏரியாவில் இருக்க எங்கள் ஆளுங்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க மற்றதை பார்த்துப்பாங்கன்னு கொடுத்து அனுப்புகிறான். இந்த இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸும் தன்னோட ஜீப்பில் பணத்தை வச்சுக்கிட்டு கிளம்புறாரு. அதே நேரம் இந்த ரவுடி கணக்கு இருக்கான் இல்லையா, அவன் கட்சியில் இருக்க மேலிடத்த ஆள்கிட்ட பேசுகிறான். இந்த ஆளோ சூப்பராக எல்லா ஏரியாவுக்கும் பணத்தை பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்க, சோழிங்கநல்லூர் ரொம்ப முக்கியமான தொகுதி, அந்த 10 கோடி எங்கள் சரியாக பிரித்து கொடுக்கணும், இந்த முறை நம்ம அங்கே ஜெயிச்சு ஆகணும்,
இந்த தேர்தலில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம், கட்சியில் உனக்கு ஒரு பெரிய பதவியை போட்டு கொடுத்துட்றேன், பண பட்டுவாடாவை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிருன்னு ஆசை காட்டிகிட்டு இருக்க. கனகுக்கா பயங்கர சந்தோஷம். ஆனால் அந்த நேரம் ஒரு அதிர்ச்சி செய்தி. அந்த இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் 10 கோடி எடுத்துகிட்டு போனார் இல்லையா, அவர் ஜீப்பு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நியூஸ் வந்திருக்கு. உடனே கனகு அந்த 10 கோடி என்னாச்சுன்னு விசாரிக்க சொல்கிறாரு. அப்போ தான் ஒரு தகவல், ஆக்சிடென்ட் ஆன இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸுக்கு கை காலில் சின்ன ஃப்ராக்சர் தான். ஆனால் ஜீப்பில் இருந்த 10 கோடி ரூபா பணத்தை காணோன்னு சொல்லிட்டு இவங்க ஆளுங்க விசாரிச்சுட்டு வந்து சொல்ல 10 கோடியை காணுமா. ஒருவேளை இந்த இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸே அதை எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட கேம் ஆடுறானோன்னு இவங்களுக்கு ஒரு டவுட்டு. கட் பண்ணால் மறுநாள் காலையில் ராத்திரி ஒரு அம்மாவையும் பையனையும் இந்த லேடி எஸ்ஐ பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்திலே விடிகிற வரைக்கும் இருக்காங்க. அந்த அம்மாவோட பையன் மட்டும் சின்ன பையங்கிறதால அங்கேயும் இங்கேயும் வளாத்திட்டு இருக்கான். அப்போ ஸ்டேஷனுக்கு பின்னாடி சில பசங்க கிரிக்கெட் ஆட இவனும் கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லி அந்த பசங்க கூட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் இந்த லேடி எஸ்ஐ உள்ளே வராங்க. இவங்களுக்கும் நம்ம ரைட்டர் மூர்த்தி இருக்கார் இல்லையா, 2 பேருக்குமே ஆகாது. என்னை மூர்த்தி வயசில் சீனியர், ஆனால் இவங்க பதவியில் சீனியர். மூர்த்தி நேர்மையானவர், அதனால் எப்போவுமே கொஞ்சம் திமிராக தான் இருப்பார். அது இந்த அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ கூட மூர்த்தியை தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த நேரம் மூர்த்தி ஒப்படைக்கப்பட்ட லைசன்ஸ்டு கன்னை எல்லாம் செக் பண்ணி லாக்கரில் அடைச்சிக்கிட்டு இருக்காரு. நடிகர் மன்சூர் அலிகான் துப்பாக்கியை தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் வெளியே இருந்து இந்த லேடி எஸ்ஐ என்னையா பண்ணுற, இங்கே வாயா வாயான்னு மூர்த்தியை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. இவருக்கு கடுப்பாகுது, இந்த அம்மாவுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு துப்பாக்கியும் மேகசீனையும் உள்ள லாக்கரில் வைக்காமல் டேபிள் மேலே வச்சுட்டு வராரு. என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்க இந்த அம்மா முறைக்க 2 பேருக்கும் சின்ன வாக்குவாதம் ஆகுது. ஸ்டேஷனில் எல்லாரும் அதை வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த வாக்குவாதத்திலே டேபிள் மேலே வச்ச மன்சூர் அலிகான் துப்பாக்கியை லாக்கரில் வச்சுட்டு தான் வந்தோன்ற நினப்பில் மூர்த்தி ஞாபக மறதியில் அப்படியே பூட்டு போடுறாரு. துப்பாக்கியை வெளியே வச்சே பூட்டி சாவியை எடுத்துகிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வடநாட்டு லாரி டிரைவர் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே தண்ணி பிடிக்கிறதுக்காக வரான். பின்னாடி இருக்க ஒரு பைப்பில் பிடிச்சிக்கிட்டு இருக்க. அப்போ எதாச்சும் அங்கே இருக்க ஜன்னல் ஓப்பன் ஆகுது. அப்போது டேபிள் மேலே இருக்க நடிகர் மன்சூர் அலிகானுடைய துப்பாக்கி இவன் கவனிக்கிறான். நல்ல துப்பாக்கியாக இருக்குது, எடுத்துகிட்டு போய் கள்ளச்சந்தையில் விற்றா நல்ல காசு கிடைக்குன்னு இவனுக்கு ஒரு ஐடியா வருது. எதுக்கும் செக் பண்ணிக்கலான்னு சுற்றி முற்றி பார்க்குறான். பெருசாக போலீஸ் யாரும் இல்லை. அந்த நேரம் பக்கத்தில் பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்களே, அவங்க பால் உள்ளே வந்து விழுகுது. இவன் உடனே பாலை தூக்கி வீசிட்டு, டேய் இந்த பக்கம்லாம் பால் வரக்கூடாது போங்கன்னு சத்தம் போடுறான். இப்போ திரும்ப துப்பாக்கி எடுக்கலான்னு ரெடி ஆக அந்த நேரம் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஏட்டு பின் பக்கமாக வராரு. யார் என்னன்னு விசாரிக்க இவனும் தண்ணி பிடிக்க வந்ததா சொல்கிறான். சரி எனக்கு கொஞ்சம் கை கழுவு தண்ணி ஊற்றுன்னு சொல்லிட்டு அந்த ஏட்டு அங்கேயே கை கழுவுறாரு. இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, சீக்கிரம் கிளம்புன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்டேஷனோட இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் டியூட்டிக்கு வராரு. யார் என்னன்னு இந்த லேடி கிட்ட விசாரிக்க இவங்களும், சார் நானும் என் பையனும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம், திடீர்னு இந்த லேடி எஸ்ஐ பாட்டுக்கு எங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல. ஆனால் இந்த லேடி எஸ்ஐயோ, சார் மந்திரி மேலே செருப்பு வீசின பொம்பளை இவ தான், எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி பழியை தூக்கி போட்டு கேஸை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. இந்த லேடியோ சத்தியமாக நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல சார், ஏற்கனவே என் புருஷன் கை குழந்தையோட என் பையனை என்னையை விட்டுட்டு போயிட்டான், நான் கூலி வேலை செஞ்சு தான் என் பையனை காப்பாற்றுறேன், மற்றபடி கட்சிக்காரங்க எப்போது மீட்டிங்கு கூப்பிட்டா போவேன், ஆனால் அந்த மாதிரி செருப்பை தூக்கி வீசுகிற அளவுக்கு நான் தப்பான ஆள் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இந்த அம்மாவை பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்ல மனுஷன். அதனால் உடனே அந்த லேடி எஸ்ஐயை கூப்பிட்டு, ஏம்மா குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா நீ பாட்டுக்கு அப்பாவி மேலே இப்படி தான் கேஸை போடுவியா, உனக்கு அறிவே இல்லையான்னு சத்தம் போட, சரி நீயும் உன் பையனும் கிளம்புமான்னு சொல்லிட்டு இந்த லேடி கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவங்களோ, சார் எங்கேயாவது ஒரு இடத்துல நிரந்தரமாக எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நானும் என் பையனும் நிம்மதியாக பொழைச்சிக்குவோம் ப்ளீஸ்னு உதவி கேட்குறாங்க. சரி அப்புறமா வந்து ஸ்டேஷனில் என்ன பாரு, முடிஞ்சால் உதவி பண்ணுறேன்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் அனுப்பி விடுறாரு. கட் பண்ணால் அந்த ரவுடி கனகு ஆட்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸை பார்க்கறதுக்காக போகிறான். கனகை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸோட முகமே மாறுது. என்ன சார் டபுள் கேம் ஆட பார்க்குறியா, என் 10 கோடி பணம் எங்கன்னு கேட்க, ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நான் மயங்கிட்டேன், கண்முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் பணம் இல்லை, எனக்கு வேறு எதுவுமே தெரியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. நாளைக்குள்ளே அந்த பணத்தை சோழிங்கநல்லூர் தொகுதியில் எல்லாருக்கும் பட்டுவாடா செய்யணும், என்கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையை போடணும்னு நினச்சிருந்தீங்கன்னா மரியாதையாக அந்த காசை கொடுத்துரு, என்னை பற்றி நான் சொல்ல தேவையில்ல, உனக்கே தெரியுமில்லன்னு கனகு வான் பண்ணுறான். கட் பண்ணால் இங்கே ஸ்டேஷனில் அந்த இன்ஸ்பெக்டர் ரைட்டர் மூர்த்தியை கூப்பிடுறாரு. நடிகர் மன்சூர் அலிகான் துப்பாக்கியை ஒப்படைச்சாருன்னு கேள்விப்பட்டேன், எடுத்துட்டு வா என்ன மாடல்னு பார்க்கலான்னு சொல்லி அனுப்ப, மூர்த்தி சரின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுக்கலான்னு சொல்லி லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா லாக்கரில் துப்பாக்கியை காணோம். அப்போ தான் இவருக்கு மிஸ் ஆனதே தெரியுது. உடனே அக்கம் பக்கத்தில் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாரு. துப்பாக்கி எங்கேயுமே இல்லைன்ற விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்டு இன்ஸ்பெக்டர் செம கடுப்பாயிடுறாரு. என்னையா விளையாடுறியா, அது லோடட் துப்பாக்கி, அதுவும் செலிபிரிட்டியோடது வேற, விஷயம் வெளியே போச்சுன்னா நம்ம எல்லாரும் தொப்பியும் எகிரிறோம், எங்கே அந்த லாக்கரை காட்டுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் செக் பண்ணி பார்க்குறாரு. எதுவுமே தென்படலை. நான் உடனடியாக மேல் இடத்துல இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு நடிகர் மன்சூர் அலிகான் தான் லாயரோட அங்கே வராரு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் துப்பாக்கியை தர முடியும்னு சொன்னீங்களே, நான் மேல் இடத்துல இருக்க சிட்டி கமிஷனர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், இன்னும் 4 நாளில் எலெக்ஷன், நான் ஓட்டு போட்டு வந்த உடனே என் துப்பாக்கி எனக்கு வேணும், நான் நார்த் இந்தியாவுக்கு ஷூட்டிங் போகணும், இந்தாங்க பர்மிஷன் லெட்டர்னு கொடுக்க இவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க.
அப்போ இன்னும் 4 நாள் தான் இவங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே துப்பாக்கியை கண்டுபிடிச்சாகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் வேறு வழி இல்லை மேல் இடத்துல சொல்லிடலான்னு சொல்ல, ஆனால் அந்த ரைட்டர் மூர்த்தியோ, சார் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, இந்த நேரத்தில் இந்த விஷயம் வெளியே போய் என்கொயரின்னு வந்தால் என் வாழ்க்கையே வீணாக போயிடும், ப்ளீஸ் பார்த்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. சுற்றி இருக்க போலீஸ்காரங்களும் ஆமாம் சார், ஸ்டேஷனில் எல்லாருக்குமே என்கொயரி வந்து பிளாக் மார்க் ஆயிரும்னு கெஞ்ச, அந்த நேரம் ட்ரைனிங் எஸ்ஐயான நம்ம ஹீரோ, சார் காலையில் தான் துப்பாக்கி மிஸ் ஆகிருக்கு, இப்போ சாயந்தரம் ஆக போகுது, இடைப்பட்ட கேப்பில் ஒரு 20-30 பேர் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்களா, சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு எல்லாரையும் செக் பண்ணி 4 நாளைக்குள்ளே எப்படியாவது துப்பாக்கியை கண்டுபிடிச்சிடலாம் சார், பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு கேட்க, இன்ஸ்பெக்டரும் சரி ஆக வேண்டியதை பாருங்கள், விஷயம் நம்ம ஸ்டேஷன் ஆளுங்களை தாண்டி வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதனால் அன்னைக்கு காலையிலேருந்து ஸ்டேஷனில் யார் யார் இருந்தாங்களோ, அதாவது இந்த லேடி இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஆளுங்க உட்படன்னு எல்லாரையுமே கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. அந்த நேரம் இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு, அந்த ரைட்டர் மூர்த்தியும் நானும் டியூட்டியில் ஒன்றா தான் ஜாயின் பண்ணோம், ஒரே பேட்ச்மேட்டு தான், நான் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன், ஆனால் அந்த ஆள் இன்னமும் ரைட்டராகவே இருக்கார், ரொம்ப நல்ல மனுஷன், நேர்மையான ஆள், ஆனால் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லவன் தேவையில்லை, வல்லவன் தான் தேவை, அவர் மேலே இருக்க மரியாதையில் தான் இந்த கேஸை அன்அஃபிஷியலாக உன்னை விசாரிக்க சொன்னேன், எப்படியாவது பார்த்து சீக்கிரம் அந்த துப்பாக்கியை 4 நாளைக்குள்ளே கண்டுபிடிக்க பாருன்னு சொல்கிறாரு. இதனால் நம்ம ஹீரோ இன்னும் மும்முரமாக ஸ்டேஷனில் மூளை முடுக்கு எல்லா பக்கமும் தேடுறாரு, துப்பாக்கி இல்லை. அந்த நேரம் அங்கேருந்து ஏட்டு, சார் காலையில் ஒரு லாரி டிரைவர் தண்ணி பிடிக்கிறதுக்காக பின்னாடி வந்தான், ஆளை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு, ஒருவேளை அவங்ககிட்ட விசாரித்து பார்க்கலாமான்னு சொல்ல, இப்போ உடனே பின்பக்கம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த லாரி டிரைவர் ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அவன் லாரி பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிது. அதையுமே பார்த்து லாரி நம்பரு, அந்த டிரைவருடைய ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து வெளியே மற்ற ஸ்டேஷன் ஆளுங்களுக்கு தெரியாமல் இந்த லாரி டிரைவரையும் லாரியும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் மும்முரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. இது போக சிட்டிக்குள்ளே இல்லீகலாக துப்பாக்கி விற்பாங்க இல்லையா, அந்த டீலர் ஒருத்தன் இருக்கான், அவனையும் பிடிச்சிக்கிட்டு வந்து அடித்து விசாரிக்கிறாங்க. அவன் வச்சிருக்க துப்பாக்கியெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இதில் மன்சூர் அலிகான் துப்பாக்கி எதுவுமே இல்லை. என்னடா நமக்கு இது சோதனைன்னு மூர்த்தி இந்த சோகத்திலேயே பேட்ரோல் டியூட்டிக்கு போயிருக்காரு. அப்போ ஒரு இடத்துல நிற்கும்போது அந்த ரவுடி கனகோட தம்பி ஒருத்தர் இருப்பானே மண்டையில் கலர் அடிச்சுக்கிட்டு, அவன் கூட்டாளியும் குடிச்சிட்டு கண்ணா பின்னாடி வண்டியை ஓட்டிகிட்டு வராங்க. ஆனால் மூர்த்தி அவங்கள மடக்கி பிடிக்கிறாரு, வண்டி சாவி எடுத்துக்கிறாரு. எதுக்கிட்ட அந்த மாதிரி வந்தீங்கன்னு கேட்க, நான் யார் தெரியுமா, கனகோட தம்பி, உன்னோட பெரிய அதிகாரிகளை என்னை பார்த்தா சல்யூட் அடிப்பாங்க, மரியாதையாக சாவியை கூடியான்னு இவன் திமிரா பேசுகிறான். ஆனால் நம்ம மூர்த்தி நேர்மையானவராச்சே, உங்கள் அண்ணன் கனகு என்ன பெரிய முடியான்னு இவனை பார்த்து அசிங்கமாக கேட்க, இதில் இன்னும் காண்டாயிடுறான். தனக்கு தெரிஞ்ச மேல் அதிகாரி ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு அங்கே நின்று ரோந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்க, அவரும் சரி சார்னு கேட்டு மூர்த்தி சாவியை கொடுத்து விடுங்கன்னு சொல்ல, மூர்த்திக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. இப்போ சாவியை வாங்கின இவன் சும்மா இருக்க மாட்டேன்றான். எங்கள் அண்ணன் என்ன பெரிய முடியான்னு கேட்டல்ல, இனிமே உனக்கு கெட்ட நேரம் தான், எங்கள் அண்ணன்கிட்ட உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு மூர்த்தி இடுப்புல இருந்து வாக்கி டாக்கியை வேற தூக்கிட்டு போயிடுறான். இப்போ மறுநாள் காலையில் அன்னைக்கு ஸ்டேஷனில் ஒரு லேடியும் பையனையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்களே, அந்த லேடி ஸ்டேஷனுக்கு உதவி கேட்குற மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் அங்கிருந்த ஒரு ஏட்டு, அவனுக்கு எலெக்ஷன் டியூட்டி 1008 பிரச்சனை இருக்கு, உனக்கு வேலைக்கு சிபாரிசு பண்ணுறது இன்ஸ்பெக்டருக்கு வேலையா, தொல்லை பண்ணாதமா போமான்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் அந்த அரசியல் கட்சி ஆள் இந்த ரவுடி கனகுக்கு ஃபோன் பண்ணி, சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு கொடுத்த 10 கோடி இன்னும் போய் சேரலையாமே, அது முக்கியமான தொகுதி, உன்னை நம்பி தான் இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்துருக்கோம், பேரை கெடுத்துக்காத, அது என்னாச்சுன்னு பாருன்னு கொஞ்சம் நாள் பேசுகிற டோனே சரியில்லை. இதனால் கனகுக்கு இன்னும் காண்டு அதிகமாகிடுது. அந்த இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸை கெஞ்சினாலாம் வேலைக்கு ஆகாது, அவன் பொண்ணை முதல்ல தூக்கி ஆகணும், ஃபஸ்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு நிலவரம் என்னென்னு விசாரிங்கன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த குரூப்பில் வர்கீஸ்னு ஒரு ஆள் இருந்தா இல்லையா, கனகுக்கு நம்பிக்கையானவன், அவன் இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் வீட்டுக்கு போகிறான். அங்கே வந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் வீட்டை பூட்டிட்டு ஒரு பேக் நிறைய பணத்தோட எஸ் ஆக, என்ன சார் இதெல்லாம் நியாயமா, 2 பேரும் சேர்ந்து தானே டீல் பேசணும், என்ன சார் இப்படி விட்டு போகிறீங்க, பணத்தை கொடுங்கன்னு இவன் பிடுங்க. இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் அந்த வர்கீஸை தள்ளி விட்டுட்டு தன்னோட வீட்டுக்குள்ளேயே அந்த வர்கீஸை வச்சு பூட்டிட்டு வெளிப்பக்கமாக எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. டேய் என்னை ஏமாத்திட்டு இல்லடா அந்த வர்கீஸ் கத்திட்டு இருக்கும்போதே கனகோடைய மற்ற ஆளுங்களாம் அங்கே விசாரணைக்காக வராங்க. இவங்களை பார்த்த உடனே இந்த வர்கீஸ் பயந்து போயிடுறான். கனகு கூடவே இருந்து நம்ம துரோகம் பண்ணது தெரிஞ்சுது, நம்மளை கொடூரமாக கொன்றுவானேன்னு நடுங்கி போய் உக்காந்துருக்க. அங்கே விசாரிக்க வந்த மற்ற ஆளுங்க வெளியே வீடு பூட்டி இருக்கிறத பார்த்து இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் வீட்டில் இல்லை போலன்னு நினச்சிக்கிறாங்க. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ளே இருந்த வர்கீஸ் எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு சொல்லிட்டு பூட்டை ஒரு வழியாக உடச்சி வெளியே வரான். வந்து கேட்டை திறந்து பார்த்தா இவங்க குரூப் ஆளுங்க இன்னும் வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னண்ணே நீங்கள் என்னென்ன இங்கே பண்ணுறீங்கன்னு அவன் கேட்க, இந்த வர்கீஸ் சுதாரிச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லைப்பா, கனகண்ணன் தான் என்னை முதல்ல போய் வில்லியம்சன் வீட்டில் இருக்கானான்னு பார்த்துட்டு வர சொன்னாருன்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு இந்த ஆள் உடனே கனகுக்கு ஃபோன் பண்ணுறான். வில்லியம்ஸ் வீட்டில் இல்லைன்ற விஷயத்த சொல்லிட்டு, ஆமாண்ணே வர்கீஸ் அண்ணனை நீங்களாம் எங்களுக்கு முன்னே வந்து இங்கே செக் பண்ண சொன்னீங்கன்னு கேட்க, அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலையே, அப்போ அந்த வர்கீஸும் வில்லியம்ஸும் சேர்ந்து தான்டா நமக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணியிருக்கானுங்க, அவனை புடி நீங்கள் கனகு சொல்லும்போதே
இந்த ஆள் திரும்பி பார்த்தா பக்கத்துல இருந்த வர்கீஸ் எஸ்கேப்பு. நம்ம கூட இருந்தே இந்த வர்கீஸ் வில்லியம்ஸ் கூட சேர்ந்து டபுள் கேம் ஆட்டான். அவனை சாகடிக்கணும்னு இங்கே கனகு கோவத்தில் இருக்கான். அங்கே தப்பிச்சு வந்த வர்கீஸ் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டாளி கிட்ட தஞ்சம் அடைகிறான். நான் எப்படியாவது இந்த ஊரை விட்டு உயிரோட தப்பிச்சா போதும், கனகு கையில் மாட்டினா நான் கைமாதான், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல இந்த கூட்டாளியும் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இங்கேயே தங்கிக்கோ, ராத்திரி ஒரு லோடு இலக்கட்டு கேரளாவுக்கு போகுது, அதில் உன்னை ஏற்றி அனுப்பிடுறேன், எப்படியாவது போய் எஸ்கேப் ஆயிருன்னு சொல்கிறான். எக்காரணத்தை கொண்டு ரூமை விட்டு மட்டும் வெளியே வராத, கதை உள்தாப்பா போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போகிறான். கட் பண்ணா இங்கே இந்த கனகோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு கனகு ஃபோன் பண்ணுறான். ஏண்டா ஒரு போலீஸ்காரன் உங்கள் அண்ணன் என்ன பெரிய முடியான்னு கேட்டிருக்கான், என்கிட்ட சொல்ல மாட்டியா, அங்கேயே அவன் கையை காலை உடச்சிருக்க வேணாமான்னு சொல்லி கனகு சொல்ல, அதான் நான் வாக்கி டாக்கி தூக்கிட்டு வந்துட்டேன்னு அந்த தம்பி சொல்ல, இப்போ அதை வாங்கறதுக்காக இந்த ரைட்டர் மூர்த்தியும் ஸ்டேஷனில் இருக்க இன்னொரு போலீஸ்காரரும் வராங்க. ஆனால் உள்ளே இருந்த ஆளுங்கள்லாம் கூட வந்த போலீஸ்காரரை வெளியே போன்னு சொல்லி அடித்து துரத்திடுறாங்க. இந்த ரைட்டர் மூர்த்தியோட சட்டை பேண்ட் எல்லாம் உருவி அவர் அரை நிர்வாணமாக நிற்க வச்சிடுறாங்க. கனகு வேற அந்த மூர்த்தியை ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு நேர்லேயே அந்த இடத்துக்கு வர விஷயம் பெருசாகிறத புரிஞ்சுக்கிட்டு கனகுக்கு எடுப்பு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி இருப்பார், அவரும் அந்த இடத்துக்கு வராரு. இப்போ அவர் சிபாரிசு பண்ணதால மூர்த்தியோடைய துணிமணியெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த கனகு என் தம்பி கிட்ட மாட்டினதால சட்டை பேண்டை மட்டும் உருவனா, என்னை பார்த்து ஏதாவது பேசி என்கிட்ட மாட்டி இருந்தினா மொத்த துணியை உருவிட்டு நிர்வாணமாக நிற்க வச்சிருப்பேன், டிபார்ட்மெண்ட் ஆளுங்கிறதால இத்தோட விடுறேன், பொழைச்சி போ, இனிமே எங்கள் பக்கம் வராதுன்னு சொல்ல மூர்த்திக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இந்த அசிங்கத்தோடைய தலை குனிஞ்சிக்கிட்டு வெளியே வராரு. அங்கே வெளியே அந்த கனகோட தம்பி வந்து, என்ன பார்க்குற, எங்கள் அண்ணன் விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன், இனிமேல் உன்னை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ தான் எங்களுக்கு டைம் பாஸ்ன்னு சொல்லி வெறுப்பேத்த. மூர்த்திக்கு உள்ளுக்குள்ளே கோவம் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாமல் நிற்கிறாரு. ஆனால் பக்கத்தில் நின்று இதையெல்லாம் கேட்குற நம்ம ஹீரோ செம்ம காண்டாகிறாரு. உனக்கு ஒரு நாள் வச்சிருக்கண்டான்னு மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல இன்டர்வல். எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா சேனலுடைய வளர்ச்சிக்கு அது மேலும் உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் அந்த உதவியும் செஞ்சு விடுங்க. நீங்கள் எல்லாரும் செய்ய போகிற இந்த உதவிக்கு என்னுடைய கோடான கோடி அட்வான்ஸ் நன்றிகள். வாங்க செகண்ட் ஹாஃப்குள்ளே போகலாம். இப்போ அதே நாள் ராத்திரி ஆகிடுது. அந்த வர்கீஸ் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கான் இல்லையா, அவனால் உள்ளே உட்கார முடியல, கடுப்பாக இருக்குது. அப்போ ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தா வெளியே ஒரு குரூப் உட்காந்து சீட்டு ஆடிட்டு இருக்காங்க. இந்த வர்கீஸுக்கோ சூதாடுறதுனா ரொம்பவே ஆர்வம். இதனால் இவன் தலைமறைவாக இருக்கன்றதையே மறந்து வெளியே போயிட்டு நானும் ஒரு கை போடலாமான்னு அவங்க கூட உட்காந்து பெட்டு கட்டி ஆட ஆரம்பிக்க, அந்த குரூப்பில் கனகுக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தன் இருக்கான். அவன் வர்கீஸை நோட் பண்ணி அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லி கனகுக்கு போட்டு கொடுத்துட்றான். அவனை நேரில் போய் அங்கேயே சாகடிக்கணும்னு சொல்லிட்டு கனகு கோவமாக கிளம்ப, கட் பண்ணால் இங்கே இந்த ரைட்டர் மூர்த்தி நம்ம ஹீரோ இன்னும் ஒரு கான்ஸ்டபிள்னு எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க. மூர்த்தி அப்போ தான் மனசுடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறாரு. எனக்கு 2 பொண்ணுங்க, என் பொண்டாட்டி கொரோனால இறந்து போயிட்டா, இத்தனை வருஷ சர்வீஸில் நான் ஒருத்தங்கிட்ட கூட 1 ரூபான்னு லஞ்சம் வாங்கினது கிடையாது, என் மனசாட்சிப்படி நான் நேர்மையாக தான் நடந்திருக்கேன். ஆனால் நேர்மையாக இருந்தால் என்ன சார் பிரயோஜனம், டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னா சூது தெரிஞ்சிருக்கணும், அது தெரியாதால தான் இன்னமும் நான் ரைட்டராகவே இருக்கேன். அந்த ரவுடி பையன் என் துணியை கலட்டும் போது அவனை அடிக்கணும் போல் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு. ஆனால் 2 பொம்பளை புள்ள இருக்கே, நாளைக்கு அவங்களாம் ஏதாவது செஞ்சுட்டா நான் என்ன பண்ணுவேன், அதனால தான் மான ரோஷத்தையெல்லாம் விட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருந்திருந்தா ஏன்டா எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணன்னு அவன் எனக்காக போய் கேட்டிருப்பான்ல, நின்றுப்பான்ல, எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு புலம்பிட்டு போயிடுறாரு. ஆனால் இதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவுக்கு வெறி வருது. ஏன்னா இவர் இந்த ரைட்டர் மூர்த்தியை ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் பார்த்துருப்பாரு. போலீஸ் இப்படி பண்ணிவிட்டு அவனுக்கு திமிராக இருக்கானுங்களேன்னு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. கட் பண்ணால் இங்கே நம்ம வர்கீஸ் குஜாலாக சீட்டு ஆடிட்டு இருக்காரு. சீட்டாட்டத்தில் நிறைய பணம் ஜெயிச்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு போகலான்னு பார்க்க ஒரு கை வந்து தடுக்குது. யாருன்னு பார்த்தா ரவுடி கனகு தான். நீயும் அந்த இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸும் பிளான் பண்ணி 10 கோடி ஆட்டையை போட்டு இங்கே வந்து சீட்டு ஆடிட்டு இருக்கியா, என்னை பார்த்து பயமே இல்லைல்ல, மரியாதை என்ன நடந்துச்சு சொல்லுன்னு கேட்க இங்கே தான் அந்த வர்கீஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான். 2 நாளைக்கு முன்னே இந்த வர்கீஸ் 10 கோடியை கொண்டு போய் இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் கிட்ட கொடுத்தான் இல்லையா, அவரும் போலீஸ் வண்டியில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஏரியா ரவுடி கிட்ட கொடுத்து பட்டுவாடா பண்ண சொல்லலான்னு எடுத்துகிட்டு போனப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வர்கீஸ் வில்லியம்ஸுக்கு தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருப்பாரு. உடனே வர்கீஸ் அங்கே வர ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சு டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஜீப்பில் இருக்க 10 கோடியை பார்த்தா என் வேலை போயிடும், சீக்கிரமாக பணத்தை எடுத்துகிட்டு போய் கனகுகிட்டே கொடுத்துருன்னு வில்லியம்ஸ் சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த வர்கீஸோ கனவு கூட இத்தனை வருஷம் இருந்து எனக்கு என்ன கிடைச்சிது, பேசாமல் இந்த பணத்தை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கிட்டு நம்ம செட்டில் ஆகலாமா சார்னு கேட்க இந்த இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸும் அதுவும் சரிதான், பணத்தை கொண்டு போய் என்னுடைய வீட்டில் வைய, மற்றதை அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்ல இதனால் வர்கீஸ் பணத்தை எடுத்துகிட்டு போய் இன்ஸ்பெக்டர் வீட்டில் வச்சுருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கும் ஆப்பு வச்சுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போக பார்த்தாரு. இதுதான் நடந்துச்சுன்னு வர்கீஸ் சொல்ல உனக்கு என்ன திமிரு இருந்தால் எனக்கே ஆப்பு வைக்க பார்த்துருப்பேன்னு கொடூரமாக வர்கீஸ் கழுத்தை அறுத்து கனகு சாகடிச்சிட்றான்.
கட் பண்ணா கனகுடைய தம்பி இருக்கானே, அவன் தான் ஃப்ரெண்ட்ஸுங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த போலீஸ்காரன் துணியை உருவி ஓட விட்டு மாஸ்க் காட்டிட்டேன்னு சும்மா பந்தா பண்ணிட்டு இருக்க. அப்போது இவன் வர சொல்லியிருப்பான் ஒரு விலை மாதுவை. அவங்க ஒரு பஸ்ஸில் வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு இவன் ரெடியாக. ஆனால் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ அங்கே வந்திருக்காரு. ரைட்டரை அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்திருக்காரு. இப்போது அந்த விலை மாது அங்கேருந்து ஓட ஹீரோவுக்கும் அந்த கனகோட தம்பிக்கும் பயங்கரமான சண்டை. ஹீரோ சரமாரியாக போட்டு கோவம் தீர அவன் அடி வெளுத்து விட்டுறாரு. ஃபைனலாக அடித்த அடியில் அவன் கண்ணாடி உடச்சிட்டு போய் பஸ்ஸுக்குள்ளே தொங்கிட்டு இருக்கான். சத்தம் கேட்டு கனகு தம்பியோடைய கூட்டாளிங்க எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா குத்துயிரும் கொலையுருமா கிடக்கிறான், மண்டை உடஞ்சி ரத்தம் வருது. நம்ம ஹீரோ அதுக்குள்ளே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பக்கமாக ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோலேருந்து ஒரு ஆள் கை கொடுத்து ஹீரோவுக்கு லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். யாரா நீ, எனக்கு எதுக்கிட்ட ஹெல்ப் பண்ணேன்னு ஹீரோ கேட்க, எனக்கு அந்த கனகு எதிரி, ஒரு பிரச்சனையில் என்னுடைய மாமாவும் போட்டு தள்ளிட்டான், கனகையும் அவன் தம்பியும் போட்டு தள்ளணும் தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். கனகு தம்பியை நீ அடிச்சல்ல, அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் அந்த கனகு என்னுடைய டார்கெட்டு, இதில் நீ குறுக்க வராதுன்னு சொல்லி நம்ம ஹீரோகிட்டே முறப்பு காட்டிட்டு போகிறான். இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. துப்பாக்கி வேறு அதுக்குள்ளே கண்டுபிடிச்சாகணும். இன்னொரு பக்கம் கனகோட தம்பி மண்டையில் அடிபட்டு கோமாவுக்கு போயிட்டான். நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் 48 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு பொழைப்பாரா சாவாரானே சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்ல, தம்பி அப்படி செஞ்சுட்டாங்களே எவனா இருக்குன்னு சொல்லிட்டு கனகு செம கோவத்தில் இருக்கான். அந்த நேரம் அங்கே டியூட்டிக்காக நம்ம ரைட்டர் மூர்த்தி வந்திருக்காரு. இவன் உடனே அவர் சட்டையை பிடிச்சி உன் துணியை உருவிட்டான்னு சொல்லி என் தம்பி அந்த மாதிரி பண்ணிட்டியான்னு மிரட்ட, சார் என் பொண்ணுங்க மேலே சத்தியமாக நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மூர்த்தி சொல்கிறாரு. கூட இருக்க இன்ஸ்பெக்டரும் மூர்த்தி ரொம்ப நல்லவர், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருன்னு சொல்ல, கனகுமே இவன் ரொம்ப வயசானவன், இவெல்லாம் நம்ம தம்பி அடிச்சிருக்க மாட்டான்னு சொல்லி மூர்த்தியை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் வேற எவனோ ஏதோ செஞ்சுருக்கான், யாராக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க. கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோ கிட்ட கூட வேலை பார்க்குற போலீஸ் வந்து அந்த கனகோட தம்பி அவனை செம்மையாக பொழந்துருக்கான், அவன் ஐசியூவில் இருக்கானா, எனக்கு என்னமோ உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, நேற்று நைட்டு உன்னை குவார்ட்டர்ஸில் பார்க்கவே முடியலன்னு கேட்க நம்ம ஹீரோ ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு. இதுலேயே அந்த போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாரு, அவனுங்களாம் பெரிய கேங்கு, எதுக்கு தேவையில்லாமல் அவங்க கூட பிரச்சனைன்னு கேட்க நம்ம ஹீரோவும் எங்கள் அப்பா என்னை போலீஸ் ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, ஆனால் திடீர்னு மாரடைப்பு வந்து செத்து போயிட்டாரு. ரைட்டர் மூர்த்தியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அன்னைக்கு ஒரு போதையில் சொன்னார்ல, எனக்கு ஒரு பையன் இருந்தும் தட்டி கேட்டிருப்பானேன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவருடைய பையன் ஸ்தானத்திலேருந்து அந்த கனகு தம்பியை அடி பொழந்து விட்டேன்னு சொல்கிறாரு. இப்போது நடிகர் முனிஷ்காந்தை காமிக்கிறாங்க. இவர் ஒரு வேலை விஷயமா திருச்சியிலேருந்து சென்னைக்கு காரில் வந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் இவர் கார் டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஞ்சர் ஆகிருக்கு. அது முழுசாக டேமேஜ் ஆகிறதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்கும், அங்கே நிறைய கார் நிற்கிது. இவங்க அங்கே பார்க் பண்ணுற மாதிரி வந்து டோக்கன் போடுற ஆள்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அங்கே நிற்கிற ஒரு வண்டியில் ஒரு ஸ்டெப்னி இருக்கும், அந்த டயர் ஆட்டையை போட்டு இவங்க தன்னோட காரில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த சீனுக்கும் படத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும், நான் பின்னாடி சொல்கிறேன். அதே சமயம் போலீஸ் தேடிட்டு இருந்த அந்த வடநாட்டு டிரைவர் தன்னோட லாரியில் போய்கிட்டு இருக்க இதை ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு ஏட்டு கவனிச்சிடுறாரு. உடனே ஹீரோவுக்கு ஃபோனை போட்டு சொல்ல, இவரும் அவனை பிடிக்காதீங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு எங்கே போகிறான்னு சொல்லுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்ல இந்த ஏட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. இன்னொரு பக்கம் கனகு கூட இருக்க கூட்டாளி ஒருத்தன், எனக்கு என்னமோ அந்த ரைட்டர் உன் தம்பி அடிக்காட்டியும் அவனுக்கு சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் அவனுக்காக அடிச்சிருப்பாங்களோன்னு தோணுது, நீ என்ன பண்ணுற, அந்த ரைட்டரை முதல்ல கடத்து, அப்போ அவருக்கு சம்மந்தப்பட்டவன் யாராக இருந்தாலும் தானாக தேடி வருவான், தட்டி தூக்கிடலான்னு சொல்ல, இவங்க பேசுகிறத வெளியே நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் ஒட்டி கேட்டுறாரு. நேராக ஹீரோ கிட்ட வந்து ரைட்டரை தூக்க போகிறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் என்ன பண்ணலாம் கவுண்டர் பிளான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கனகு அந்த வில்லியம்ஸ் இருக்கார்ல இன்ஸ்பெக்டரு, அவருடைய பொண்ணு பாண்டிச்சேரியில் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அந்த வில்லியம்ஸுக்கு ஃபோனை போட்டு உன் பொண்ணு எங்ககிட்ட இருக்கு, மரியாதையாக 10 கோடியை கொண்டு வந்து கொடுத்துட்டு உன் பொண்ணை காப்பாற்றிட்டு போ, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும், சீக்கிரம் வான்னு சொல்ல, ஆனால் இந்த வில்லியம்ஸு சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி, நான் ரவுடி கனகுன்னு ஒருத்தனை பார்க்க போகிறேன், 1 மணி நேரத்தில் என்கிட்டருந்து எந்த ஃபோனும் வராட்டி நேரடியாக சிட்டி கமிஷனர்கிட்ட போய் கனகால என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிடு போன்னு சொல்லி மனைவிக்கு ஐடியா கொடுத்துட்டு அப்புறமா போகிறாரு. ஆனால் கனகு இடத்துக்கு வந்து இந்த வில்லியம்ஸு, என்ன போலீஸ்காரனே மிரட்டி பார்க்குறியா, என் மேலே கை வச்சா போலீஸ் உன்னை சும்மா விட்டுருமா, நான் இன்ஸ்பெக்டர் தெரியுமில்ல, பணம் எல்லாம் தர முடியாது, உன்னால் முடிஞ்சதை பாருன்னு திமிரா பேசிட்டு போக, கடுப்பான கனகு ஒரு ராடு எடுத்து அந்த இன்ஸ்பெக்டரை சரமாரியா அடிக்கிறான். அடித்து அவர் வாயிலே அந்த ராடை சொருகி சாக அடிச்சிடறான். கூட இருக்க ஆள் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க, 10 கோடி பணம் போனால் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளோ திமிரா பேசிட்டு எவ்வளோ நக்கல் பண்ணுறான், இவனை சும்மா விட்டா மற்றவன் நம்மளை எப்படி மதிப்பான், அதான் ஆனதை பார்த்துக்கலான்னு சொல்லி கதையை முடிச்சிட்டேன்னு சொல்ல, 1 மணி நேரம் தாண்டியதால் அந்த இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸோட மனைவி சிட்டி கமிஷனரை மீட் பண்ணி கனகால என் புருஷனுக்கு ஆபத்துன்னு நடந்ததையெல்லாம் சொல்ல, சிட்டி கமிஷனர் நேர்மையானவர் மற்ற போலீஸ்காரங்களை கூப்பிட்டு, ஒரு ரவுடிக்கு என்ன இவ்வளோ பவரா,
போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சீண்டி பார்க்குறானா, அவனை முதல்ல என்கவுண்டரில் போட்டு தள்ளுங்கன்னு ஆர்டர் கொடுத்துட்றாரு. ஆனால் கனகுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு போலீஸ்காரர் இருப்பார். அவர் கனகுக்கு ஃபோனை போட்டு உன் மேலே என்கவுண்டர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, இப்போ கனகு தன்னுடைய லாயர்கிட்ட ஐடியா கேட்குறான். லாயரும் அதுக்கு முன்னே நாம் முந்திக்கிட்டு முதல்ல போய் சரண்டர் ஆயிடணும், அதான் உனக்கு சேஃபு, நாளைக்கு காலையில் என்னை வந்து பாரு, நம்ம போய் நேராக கமிஷனர் ஆஃபீஸ்லேயே சரண்டர் ஆகலைன்னு ஐடியா கொடுக்க கனகும் சரின்னு சொல்கிறான். கட் பண்ண இங்கே அந்த லாரி டிரைவர் ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்க, அப்போ போலீஸ்காரங்க மொத்தமாக டீமாக வந்து அவனை அலேக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. துப்பாக்கி எதுக்குடா எடுத்தேன்னு சொல்லி சரமாரி அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த கனகு ரைட்டர் மூர்த்தியை கடத்திட்டு வந்துடுறான். உனக்காக தான் எவனோ ஒருத்தன் என் தம்பி அடிச்சிருக்கான், மரியாதை யாருன்னு சொல்லுன்னு கேட்க மூர்த்தி தெரியாதுன்றாரு. இவனை உள்ளே போட்டு அடிங்கிறான்னு சொல்லி மூர்த்தி உள்ளே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கனகுக்கு தொழில் போட்டியாக ஒருத்தன் இருப்பானே, அதான் நம்ம ஹீரோ கூட ஆட்டோவில் வந்து ஹெல்ப் பண்ணானே, அவன் அந்த இடத்துக்கு வரான். எங்கள் மாமாவை கொண்டுட்டல்ல, நீயா நானா பார்த்துடலாம் வாடான்னு சொல்ல, இப்போ 2 கேங்கும் பயங்கரமாக துப்பாக்கி சூடு சண்டைன்னு நடக்குது. இதில் கனகோட ஆளுங்களும் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஆனால் ஃபைனலாக கனகு இவனை போட்டு தள்ள வந்த ஆளை மடக்கிடுறான். என் தம்பி அடித்தது நீ தானேன்னு கேட்க, அது நான் இல்லை, அந்த ட்ரைனிங் எஸ்ஐ தான்னு சொல்லி ஹீரோ பேரை போட்டு விட்டுறான். இதில் காண்டான கனகு இவனையும் போட்டு சரமாரி அடித்து சாகடிச்சிட்றான். ஆனால் அந்த நேரம் நம்ம ஹீரோவே ரைட்டர் மூர்த்தியை தேடி இங்கே வந்துடுறாரு. இப்போ இவருக்கும் மிச்சம் இருந்த கனகோட ஆட்களுக்கும் பயங்கரமான சண்டை. ஃபைனலாக இவருக்கும் கனகுக்குமே சண்டை நடக்குது. இவர் கனகை கீழே தள்ளி அங்கேயே என்கவுண்டர் பண்ணி அங்கேருந்து ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ இங்கே கடத்தப்பட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸோட பொண்ணு நம்ம ரைட்டர் மூர்த்தி எல்லாரையும் சேவ் பண்ணி கூப்பிட்டு வராரு. ரைட்டர் மூர்த்தி அடிபட்டு கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க. இதே ஹாஸ்பிட்டலில் தான் கனகோட தம்பி சீரியஸாக இருக்கான். அவனுமே மண்டையில் அடிபட்டு இறந்து போயிட்டு தான் டாக்டர் சொல்ல, ஆக மொத்தம் கனகு அவன் தம்பி 2 பேரோட கதையும் முடிஞ்சுது. இப்போ இங்கே அந்த லாரி டிரைவரு நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறான். அன்னைக்கு நான் தண்ணி பிடிக்க வந்தது உண்மைதான் சார், ஜன்னல் வழியாக பார்க்கும்போது டேபிள் மேலே துப்பாக்கி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் கள்ளச்சந்தையில் வித்தரலான்னு தான் பார்த்தேன். ஆனால் பக்கத்தில் ஒரு ஏட்டு வந்து தண்ணி கேட்டார், அவருக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது துப்பாக்கியே காணோம், அந்த கேப்பில் வேற யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சத்தியமாக இதுதான் உண்மை நம்புங்க சார்னு சொல்ல, அப்போ இவன் துப்பாக்கி எடுக்கலைன்னா வேற யார் எடுத்துருப்பான்னு சொல்லி ஹீரோவும் மற்ற ஆட்களும் குழம்பி போயிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு எலெக்ஷன் நாள், ஸோ எலெக்ஷன் டியூட்டி வேறு இவங்களுக்கு இருக்குது, அதையும் பார்க்குறாங்க. ஆனால் துப்பாக்கி யார் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ குழப்பத்திலே இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரைட்டர் மூர்த்தி டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. அப்போ தான் கூட இருக்க போலீஸு, உங்களுக்காக கனகு தம்பி அடித்து கனகையே போட்டு தள்ளினது எல்லாமே நம்ம ஹீரோ தான், உங்களை ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவர் பார்க்குறாருன்னு சொல்ல மூர்த்தி ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாரு. இப்போ ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி டியூட்டிக்கு வேற ஆளை மாற்றி விட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க, முக்கியமான விஷயம்னு சொல்ல, இங்கே வந்து பார்த்தா தொலைஞ்சு போன மன்சூர் அலிகான் துப்பாக்கி கிடச்சாச்சு. எப்படி கிடச்சிது சார்னு கேட்க, முதல்ல இது அதுதானு செக் பண்ணுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ரைட்டர் மூர்த்தியும் செக் பண்ணி பார்த்துட்டு அவரோட துப்பாக்கி தான் சார், எங்கே சார் இருந்துச்சுன்னு கேட்க, இங்கே தான் ஒரு வேடிக்கையான ட்விஸ்ட்டு. ஒரு அம்மாவையும் அவங்க பையனையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க இல்லையா ஸ்டேஷனில் வச்சு அன்னைக்கு, அந்த அம்மா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த லாரி டிரைவர் தண்ணி பிடிக்க வந்து துப்பாக்கி எடுக்கலான்னு பிளான் பண்ணான் இல்லையா, அந்த டைமில் தான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த அந்த அம்மாவோட பையன் பாலை எடுக்கலான்னு ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருப்பான். அப்போ ஜன்னல்கிட்ட இருந்த துப்பாக்கியை பார்த்துட்டு அதை விளையாட்டு துப்பாக்கின்னு நினச்சி இவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் அவங்க அம்மாவுக்கே தெரியாமல் அவங்க ஹேண்ட்பேக்கில் வைக்க, ராத்திரி வீட்டுக்கு வந்ததை அவங்க அம்மா அதை பார்க்குறாங்க. ஏது என்னன்னு விசாரித்த உடனே அவன் ஸ்டேஷன்லேருந்து எடுத்தேன்னு சொல்ல, கடுப்பான இவங்க சரமாரியாக போட்டு அடிக்கிறாங்க. ஏற்கனவே சும்மா நம்மளை சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போனாங்க, துப்பாக்கி எடுத்தோன்னு தெரிஞ்சால் நம்ம நிலைமை என்ன ஆகுறது, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி புலம்புறாங்க. இருந்தாலும் மறுநாள் அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து ஏட்டு, நான் வேலை கேட்டு சிபாரிசுக்கு தான் வந்தேன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டாங்க சார், அதான் பயத்தில் நான் திரும்ப போயிட்டேன்னு இந்த லேடி சொல்ல, ஆக மொத்தம் அந்த சின்ன பையன் விளையாட்டுத்தனமாக துப்பாக்கி எடுத்துகிட்டு போனதால் வந்த வினாதான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் இப்போவும் நல்லவராக அந்த பையனை கூப்பிட்டு, துப்பாக்கி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் படித்து என்ன மாதிரி பெரிய போலீஸ்காரனாயிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கணும், இனிமேல் அடுத்தவங்க பொருளெல்லாம் எடுக்கக்கூடாது போன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ ஸ்டேஷனுக்கு டீ கொடுக்கறதுக்காக பக்கத்து கடைக்காரர் ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரை கூப்பிட்டு, உங்கள் கடையில் இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு சொல்ல, நாம் இவ்வளோ செஞ்சு நமக்கு உதவி பண்ணாருன்னு சொல்லி இந்த அம்மா நெகிழ்ந்து போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் ரொம்ப உயரத்துக்கே போயிடுறாரு. ஆனால் துப்பாக்கி உள்ள பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புல்லட் எல்லாமே லோட் பண்ணி தான் இருக்குது. நம்ம ஹீரோவோ, ஏன் சார் நீங்கள் துப்பாக்கி மேகசினு தனித்தனியாக தானே வச்சுருந்தேன்னு சொன்னீங்க, புல்லட்டை லோட் பண்ணிங்களான்னு கேட்க, ரைட்டர் மூர்த்தி இல்லைன்னு சொல்கிறாரு. இதை விஷயம் தெரிஞ்சவன் தான் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர், அப்போ நம்ம ஸ்டேஷனில் எவனோ தான் தனித்தனியாக இருந்த மேகசினையும் கன்னையும் எடுத்து ஒன்றா லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன்னா ஒரு சின்ன பையனுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது, எவன் பார்த்த வேலை இது, மரியாதையாக சொல்கிறீங்களா இல்லை நானே ஃபாரன்சிக் ஆளுங்களை வர வச்சு கைரேகையை வச்சு கண்டுபிடிக்கவான்னு கேட்க, இந்த லேடி எஸ்ஐ திருன்னு முழிக்க, இவங்களுக்கு அல்ல கையாக ஒரு ஏட்டு இருப்பார், அவரே முன்னாடி வந்து விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக ரைட்டர் மூர்த்தி
மன்சூர் அலிகானுடைய துப்பாக்கியும் அந்த மேகசினையும் தனித்தனியாக தான் டேபிளில் வச்சிருப்பாரு. அப்போ தான் வெளியே அந்த லேடி எஸ்ஐ கூப்பிட்டான்னு அவங்க கூட போய் வாக்குவாதம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த டென்ஷன்லேயே துப்பாக்கியை உள்ளே வச்சிட்டோன்னு நினச்சி தெரியாதனமா லாக்கரை பூட்டிட்டு போயிருப்பாரு. அதுக்கு அடுத்து இந்த லேடி எஸ்ஐயும் அவங்களுக்கு அல்லக்கை ஏட்டு ஒருத்தர் இருந்தார். 2 பேரும் இதை கவனிச்சிருப்பாங்க. இவங்க நினச்சிருந்தா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்களோ பெரிய நேர்மையான ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த மூர்த்தி ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான், அவன் எப்படியாவது இன்ஸ்பெக்டர்கிட்ட மாட்டணும்னு சொல்லிட்டு இந்த லேடி எஸ்ஐ தான் புல்லட்டை எல்லாம் எடுத்து துப்பாக்கிக்குள்ளே லோட் பண்ணி திரும்ப டேபிள் மேலே வச்சுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் இன்ஸ்பெக்டர் பார்த்தாருன்னா கூப்பிட்டு மூர்த்தியை திட்டுவார் இல்லையா, அதுக்காக. ஆனால் அதுக்கப்புறமா தான் இந்த சின்ன பையன் அதை வந்து விளையாட்டு துப்பாக்கின்னு நினச்சி எடுத்துகிட்டு போய் இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கும். இப்போ இதையெல்லாம் கேட்டு இன்ஸ்பெக்டர் செம்ம காண்டாகிறாரு. உங்களையெல்லாம் நம்பி கூட ஒருத்தன் எப்படியா வேலை பார்க்கறது, இப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களே மூர்த்தி, இவங்க மேலே ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. ஆனால் இப்போ கூட மூர்த்தி அதெல்லாம் எதுவும் வேணாம் சார், இத்தோட இந்த பிரச்சனையை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கூட இந்த இன்ஸ்பெக்டரு நீங்கள் விட்டாலும் நான் விட மாட்டேன், உங்கள் மேலே என்கொயரி கமிஷன் வைக்கிறேன்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் இப்போ முனிஷ்காந்த் காமிச்சாங்க இல்லையா, அவர் அவங்க ஆளுங்களோட வந்து திருநாங்களே ஒரு ஸ்டெப்னி அதை தங்களோட காரில் மாட்டலான்னு சொல்லி ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டு இருக்க. இங்கே என்ன விஷயம்னா, இந்த வில்லியம்ஸ் இருக்காரு இன்ஸ்பெக்டரு, அவர் அந்த 10 கோடி பணத்தை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய காருக்குள்ளே இருந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னியில் தான் பதுக்கி இருப்பார். அதை தன்னோட காருக்குள்ளே சாதாரண ஸ்டெப்னி டயர் மாதிரி வச்சுட்டு அதை கொண்டு போய் ஒரு பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தி இருப்பார். அந்த இடத்துக்கு தான் நம்ம முனிஷ்காந்த் அவங்க ஆளுங்களும் வந்து ஸ்டெப்னியை திருடலான்னு சொல்லி அந்த பணம் இருக்க ஸ்டெப்னி இவங்க ஆட்டையை போட்டிருப்பாங்க. இப்போ பஞ்சரான இவங்க கார் டயரை மாற்றிட்டு அந்த டயரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டயருக்குள்ளே 10 கோடி இருக்குன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. 10 கோடி பணத்தோடைய டயரை தூக்கி காரில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு வழியாக எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு போட்டதுக்கப்புறம் நடிகர் மன்சூர் அலிகான் ஸ்டேஷனுக்கு வராரு துப்பாக்கியை வாங்குறதுக்கு. இந்த 4 நாளில் துப்பாக்கி எங்கெங்கேயோ ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருச்சு. ஆனால் அதெல்லாம் இவருக்கு தெரியாது இல்லையா, எப்படியோ சேஃபாக நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அதை முறைப்படி கரெக்டாக வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட தாய் மாமா ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருப்பாரு. அந்த நம்பரை கொடுக்க நம்ம ஹீரோவோ அந்த பொண்ணு ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ரைட்டர் மூர்த்தி நம்ம ஹீரோ பண்ண உதவிக்கெல்லாம் நன்றி சொல்லான்னு வந்து அவரை கூப்பிட இவர் என்ன சார்னு கேட்குறாரு. ஓ, ஃபோன் பேசுகிறீங்களா, சரி தம்பி பேசுங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப எமோஷ்னலாக ஹீரோவை தன்னோட மக மாதிரியே நினச்சி போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் நம்ம பண்ண உதவியெல்லாம் மூர்த்தி ஐயாவுக்கு தெரியாது போலன்னு நினச்சிக்கிட்டு இவர் ஒரு புன்சிரிப்பு சிரிக்க இங்கேயே அந்த படம் முடியுது. இந்த கதை என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.